ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சகோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சட்னி வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். என்ன தான் நம்ம வீட்டில் தேங்காய் சட்னி செஞ்சாலும் ஹோட்டல் சட்னினாவே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அந்த சீக்ரெட்டை தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ தேங்காய் சட்னி செய்கிறதுக்குங்க கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைக்கொட்டை, 3 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாங்க. தேங்காய் சட்னி நல்லா வெள்ளையாக வரணும்னா தேங்காவை நீங்கள் துருவுனீங்கன்னா எப்படியோ ஒன்று அடியில் இருக்க ஓடு பகுதியும் சேர்ந்து வந்துடுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்காவை பற்ற போட்டுட்டு கொஞ்சம் நீட்டமாக பற்ற போட்டுக்கோங்க. பின்னாடி இருக்க லேயரை கத்தியாக லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடுங்க, சரிங்களா? அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி கொஞ்சம் வெள்ளையாகவே வரும் உங்களுக்கு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 3 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 8 பல்லு பூண்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி 1 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அரை மூடி தேங்காய்க்கு 1/2 கப் பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி கடலைக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்து இன்னும் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சுங்க. அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த பதில் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. பேன் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வரமிளகாய் ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் தாளிப்பு ஆட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இப்போ ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி. இட்லி, பூரி, பொங்கல், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற சட்னிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.